இந்த லேடி இப்ப 8 மாசம் பிரெக்னன்சில இருக்காங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் இவங்களுக்கு பிளட் வருது. இத பார்த்ததும் பயந்து போய் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஆனா இவங்களை செக் பண்ண டாக்டர் குழந்தை நல்லபடியா தான் இருக்குன்னு சொல்றாங்க. இருந்தாலும் ஏதோ சொல்றதுக்கு தயங்குற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் வேற ஒரு டாக்டர் வந்து இவங்க கிட்ட சொல்றாரு, உங்களுக்கு குழந்தை பிறக்கிற அன்னைக்கு நீங்க உயிரோடயே இருக்க மாட்டீங்க, ஏன்னா உங்களுக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்றாரு. இதை கேட்டதும் இவங்களோட மனசை கல்லாக்கிட்டு இவங்களுக்கு பிறக்க போற குழந்தைக்காக 18 வருஷத்துக்கு தேவையான எல்லா பர்த்டே கிஃப்டையும் வாங்கி இவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு டெடி பியர், செகண்ட் பர்த்டேக்கு பில்டிங் கார்டு, தேர்ட் பர்த்டேக்கு ஸ்டடி டேபிள், ஃபோர்த் பர்த்டேக்கு சைக்கிள்னு ஒவ்வொரு வருஷமும் தந்துகிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணோட 7th பர்த்டே வருது. அப்பா அந்த பொண்ணுக்கு பியானோ வாங்கி வச்சிருக்காரு. ஆனா அந்த பொண்ணுக்கு இந்த கிஃப்ட் பிடிக்கவே இல்ல. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா இவங்க அப்பா அந்த பொண்ணை அவங்க அம்மா இறந்த கல்லறைக்கு கூட்டிட்டு போறாரு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணுக்கே அவங்க அம்மா உயிரோட இல்லங்கிறது தெரியுது. இப்ப இந்த சின்ன பொண்ணு பெருசா வளர்ந்துறா. இன்னைக்குதான் இந்த பொண்ணோட 18th பர்த்டே. அவ செலிப்ரேட் பண்ண இந்த பொண்ணுக்கு பிடிக்கல. ஏன்னா இன்னைக்குதான் அவங்க அம்மாவோட கடைசி கிஃப்ட்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு டிப்ரெஷன்ல இருக்கா. அவ செலிப்ரேட் பண்ண பிடிக்காம அவங்க அப்பா கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஓடும்போது ஒரு கார்ல ஆக்சிடென்ட் ஆயிடுறா. ஆனா இந்த பொண்ணை இப்ப காப்பாத்துறது அவங்க அம்மாவே வந்து காப்பாத்துறாங்க.